லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ட்ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியன் 2 திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு பின் இந்தியன் தாத்தா மீண்டும் வந்திருக்கிறார். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருப்பதாக திரைப்படம் சென்ற விவரங்களை செய்தியாளர் சனாவிடம் கேட்கலாம். சனா, தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய படம் ரசிகர்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்பு பெற்றிருக்கு? நான் இப்போ சென்னை ரோகிணி திரையரங்கத்தில் இருக்கேன். காலைல முதல் காட்சி 9 மணிக்கு இங்க திரையிடப்பட்டுச்சு. ஸோ முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் இப்போ இருக்காங்க. ரசிகர்கள்ட்ட இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான விமர்சனம் தான் இருக்கு. ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே சங்கரோடைய இயக்கத்துல ஃபேவரட் படமா இந்தியன் இருந்திருக்கு. இந்தியன் 2 2K கிட்ஸுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இப்போ இந்தியன் 2 படம் பார்த்த சில ரசிகர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் ஏ ரகுமானுடைய இசையில அனிருத் இசையமைச்சிருக்காரு. ஸோ அனிருத்தோடைய இசை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பெரும் பட்டாளங்கள் இந்தியன் 2ல நடிச்சிருக்காங்க. கமல் இருக்காரு, பிரியா பவானி சங்கர், சித்தார்த், பாபி சிம்ஹா, எஸ் ஏ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சங்கர் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்ட்ட நம்ம கேட்கலாம். கார்த்திகா, அனிருத், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்தியன் 2 அனுபவம்? ஓகேன்னு நான் சொல்லுவேன். இந்தியன் 1 மாதிரி இல்ல, ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஸோ மியூசிக்கும் சரி, திரைக்கதை எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தது எனக்கு. அனிருத்தோட இசை, ஏன்னா இந்தியன் பொறுத்த வரைக்கும் ஏ ரகுமானோட இசை ஒரு பெரும்பலம் அப்படின்னே சொல்லலாம். சோ இதுக்கு அனிருத் உள்ள வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்தது. நீங்க அனிருத்தோட இசையை படத்தோட பாக்குறப்ப எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண விரும்பல. இந்தியன் 1 அது கிளாசிக், ஏஆர் ரஹ்மான் சார், அவரையும் அனிருத்தையும் நான் கம்பேர் பண்ண விரும்பல. ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸ். ஸோ எனக்கு ஓகே தான், மியூசிக் ஓகே. பட் இந்தியன் 1 எனக்கு மொத்தமா ரொம்ப பிடிச்சிருந்தது மியூசிக் வைஸ். சிறகடிக்க ஆசை செல்வா, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்தியன் 2 கொடுத்து? அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டிங்ல நிறைய விஷயங்கள் சிறப்பா பண்ணிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையா சிறப்பா இருக்குது. ஆனா இந்தியன் பாத்தீங்கன்னா அக்கடான்னு நாங்க ஓட போட்டா, துக்கடான்னு நீங்க எடை போட்டா, தடா கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராட்சி பொன்னம்மா, அது ஒரு பாட்டு. அப்புறம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயில், அதெல்லாம் படத்துல ரொம்ப பிளஸ்ஸா இருந்துச்சு. தவிர கவுண்டமணி செந்தில் சாரோட காமெடி ட்ராக் அது ஒரு ஆர்டிஓ சீன்லாம் ரொம்ப பிரமாதமா சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அது இதுல கொஞ்சம் சின்ன ஏமாற்றமே தவிர மற்றபடி இது உலகநாயகன் பின்னி இருக்கிறாரு. ஆக்டிங் சரி, இப்ப அவரோட ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா அவரோட 68-69 வயசுக்கு அவர் ஆக்ஷன் பிளாக் எல்லாம் ரொம்ப சிறப்பா சூப்பரா பண்ணிருக்காரு. அதுல எந்த மாற்றம் கிடையாது. ரெண்டாவது, நிறைய பேர் கேக்குறாங்க ஏ ரஹ்மான் சார், அனிருத் சார், இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசங்கிற. ஏ ரஹ்மான் சார் அதுல சாங் எல்லாரையும் ஆடியன்ஸ் உட்கார வச்சிருந்தாங்க. இதுல சாங்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு, இந்த தாத்தா வராரு, கதறப்பட போறாரு, அது சித்தார்த்துக்கு தான் அந்த பாட்டு தவிர கமல் சாருக்கு இந்த படத்துல பாட்டே கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த இந்தியனுக்கு இந்த இந்தியனுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த இந்தியன்ல ஒரு கமல் சார் யூத், ஒரு கமல் சார் இந்தியன் தாத்தா. அதனால படத்துல இந்த இவரை காட்டலன்னா அவரை காட்டலன்னா இவர்னு சொல்லி என்டர்டைன்மெண்டா இருக்கு. இதுல இந்தியன் தாத்தாவை காட்டலன்னா சித்தார்த், பாபி சிம்மா, சமுத்திரகனி சார், இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பேக்கேஜ் இவங்களை காட்டுறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. நடிச்ச நடிகர்கள் கனி சார் ஆகட்டும், நம்ம நெடுமுடி வேணு சார் ஆகட்டும், விவேக் சார் ஆகட்டும், எல்லாருமே சிறப்பா. அந்த ஜெகன் ஆகட்டும், காமெடி கவுண்டமணி அளவுக்கு செந்தில் அளவுக்கு இங்க ஜெகன் பண்ணிருக்காருன்னு கேட்டா கிடையாது. ஆனா ஜெகன் சார் இந்த தலைமுறைக்கு ஓகே தான், ஒன்னும் பண்ணிருக்காரு. சங்கர் சார்னா ஒரு பிரம்மாண்டம், அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதெல்லாம் அடிச்சு பட்டே கிளப்பிருக்காங்க. சோ இதுல மறைந்த நடிகர்கள் இப்போ நெடுமுடி வேணு இருக்காங்க, தென் விவேக் இருக்காரு, மனோபாலா. சோ அவங்களெல்லாம் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது கமல் சார் கூட பாக்குறப்ப எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி அவங்க இல்லாத குறை இந்த படத்துல ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் பார்க்க அவங்களெல்லாம் திருப்பி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவேக் சாரை பார்த்தது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவரை திரையில பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. திரைக்கதை இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஏன்னா இந்தியனுடைய திரைக்கதை ரொம்ப சூப்பரா எழுதி இருப்பாரு. தென் அப்போ நம்ம சங்கர் கூட இருந்த பாலகுமாரன், சுஜாதாலாம் இப்போ கிடையாது. சோ இப்போ இந்தியன் 2 அவங்களெல்லாம் மிஸ் பண்ண வைக்கிதா திரைக்கதை வசனம் பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பா. அது ஏன்னா நம்பர் 1ஓட செகண்ட் எனக்கு நார்மலா தான் தெரியும். இறந்தவங்கள கொண்டு வந்துக்கிறான். விவேக், மனோபாலா, மாரிமுத்து, உண்மையிலேயே ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம். அருமையா இருக்கு. பல கோடி செலவுல எடுத்தாலும் அருமையான படம். கூல் சுரேஷ் சார் அப்படி வீடு திருப்பி சங்கரோட பழைய படத்துல வர எல்லா சீன்ஸும் இங்கேயே பாக்குற மாதிரி இருக்கு. அது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அவரோட பழைய படத்துல எல்லா சீன்ஸும் இதுலயும் பாக்குற மாதிரி இருக்கு.
அதுதான் கொஞ்சம் நிடலா இருக்கு. அந்த கதை திரைக்கதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலான்றதுதான். ஸோ படம் 3 மணி நேரத்தோட 2.25 மணி நேரம் கொடுத்திருந்தா இதுல ஒரு மெசேஜ் சொல்றாங்க. அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான மெசேஜ், பேன் இந்தியாவுக்கும் தேவையான மெசேஜ். அந்த மெசேஜ் போய் சேரலையோன்றதுதான் ஒரே ஒரு வருத்தம். டயலாக்ஸும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கலாம், ரொம்ப லென்த்தி டயலாக்ஸ். சோ ஒரு 2K கிட்ஸா உங்களுக்கு எப்படி இருந்தது இந்தியன் 2? படத்தோட மெயின் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கண்டென்ட் தான். என்னன்னா நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க முடியல அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட். அது நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல என்னன்னா லஞ்ச லாவணியத்தை ஒழிப்போம் அப்படின்ட்டு பெருசா போர்டு போட்டிருப்பாங்க, பட் உள்ளே வாங்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நல்லா படிச்ச இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, அது ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஏன்னா எவ்வளோ கோல்டு மெடலிஸ்ட்லாம் ஸ்விட்சில் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, நிறைய சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கடையில் வேலை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை ரொம்ப ரொம்ப அழுத்தமா ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. படத்துல பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் இருக்கிறதே ஒரு பெரிய பிளஸ் தான். ஒரு டைரக்ஷன்ல ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம் சங்கர் சார். அதே மாதிரி படத்துல இருக்க ஒரு பட்டாளமே லெஜெண்ட் தான், எல்லாருமே லெஜெண்ட் தான். விவேக் சார்ன்றது வந்து காமெடியில ஒரு பெரிய லெஜெண்ட், அவர் பண்ணியிருக்காரு. அவரு ஸ்கிரீன்ல பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ மனோபாலா நம்ம கையில இல்ல, அவரு மறைஞ்சிட்டாரு. ஆனா அவரோட இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் ஓவரால் சூப்பர். என்னன்னா காமெடி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தது, மற்றபடி படம் சூப்பர். ஆக்சுவலி இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா 90s கிட்ஸுக்கு வந்து இந்தியன் ஃபேவரட் படமா இருக்கிறப்போ 2K கிட்ஸும் வந்து இந்தியன் 2 பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு முதல் காட்சியில வந்து 90s கிட்ஸ் பிளஸ் 2K கிட்ஸ் 2 பேருமே சேர்ந்து பார்க்க முடியுது. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வராங்க. ஏன்னா வந்து ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பையன் அவங்க பையனோட வந்து இப்ப இந்தியன் 2 பார்த்துட்டு போறாங்க. அது மாதிரியான ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வந்து இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியுது. ஆனா இது வரைக்கும் ஒரு கலவையான விமர்சனம் தான் இந்தியன் 2க்கு வந்து கிடைச்சிருக்கு. தரா, நீங்க சொன்னது போலவே களத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுமே ஒரு கலமையான விமர்சனங்களை தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கலாம், இன்னும் கூட இசையை மேம்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு நிறைய கலவையான விமர்சனங்களை களத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஈசனா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில்